டாடா பிர்லாவாக இருந்தாலும் சரி, மோடிஜியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுக்கு 5 நிமிஷம் தான். அந்த கடவுள் கொடுத்தது 5 நிமிஷங்கிறது அவர் எந்த விதமான பேதமும் பார்க்கல. பெரிய பணக்காரங்களுக்கும் 5 நிமிஷம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காரு, ஏழைக்கும் கொடுத்துருக்காரு. இது வந்து ஹிட்லர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவர் வெற்றி அடைஞ்சதுக்கும் அது ஒரு மிக அதே மாதிரி 55ங்கிற நம்பர் நீங்கள் மறைமுகமாக சூட்சுமமாக பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாகிறது. அன்வான்ட் கால்ஸ் வரும். அதன் மூலமாக வந்து ஏதாவது ஒரு பேங்க்கில் லோன் வாங்குவீங்க, அந்த லோன் சம்மந்தமாக கட்ட முடியாத ஒரு சூழல் வரும். அப்போ அந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடைஞ்சலாக மாறிடும். பொதுவான வியாபாரம் அப்படின்னு வந்தாலே எந்த எண்காரர்களாக இருந்தாலும் சரி 5ஆம் நம்பரை தான் துணை கொள்ளணும். இந்த பெரும்பாலும் இந்த நம்பரை நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்கள் சுற்றத்தாரோ அல்லது உறவினரோ அல்லது சுற்றி இருக்கிற நண்பர்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டி எண் 5 வர மாதிரி, கூட்டி எண் 8 வர மாதிரி திருமணம் பண்ணுறவங்கள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடிய விரைவிலேயே அது வந்து நடு ரோட்டில் அடிக்கிற மாதிரி அது. இப்போ தொழில் ரீதியாக பார்க்கும்போது நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். எப்படின்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமிங்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணுவாங்க. இப்போ 4 மணிக்கு நான் போகணும் அப்படின்னா 3:58 அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. 12 மணிக்கு நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா 11:57 அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு அலாரம் வேற வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக 57னா அந்த 57 அப்படின்ற அந்த செகண்டுக்குள்ளே அந்த இடத்துல போய் நின்றுவாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? ஏன் இப்படி வச்சுருக்காங்க? அப்போ வந்து இப்போ நீங்கள் இப்போ வீடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாகவே கடிகாரத்தை வச்சுருப்பாங்க. ஒரு கம்ஃபர்டபுள் அது. ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் சோனை இவங்க ஏற்படுத்திக்கிறது. இப்போ புறக்கடிகாரம், அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புற உணர்ச்சி காலம், அக உணர்ச்சி காலம்னு 2 இருக்குது. இந்த புற உணர்ச்சி காலம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா மெஷர்டு பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ கடிகாரமெல்லாம் இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் உங்களுக்கும் 5 நிமிஷம் தான், எனக்கு 5 நிமிஷம் தான். இது வந்து நம்ம யாருமே மாற்ற முடியாது. இது டாடா பிர்லாவாக இருந்தாலும் சரி, மோடிஜியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுக்கு 5 நிமிஷம் தான். அந்த கடவுள் கொடுத்தது 5 நிமிஷங்கிறது அவர் எந்த விதமான பேதமும் பார்க்கல. பெரிய பணக்காரங்களுக்கும் 5 நிமிஷம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காரு, ஏழைக்கும் கொடுத்துருக்காரு. இதில் எதுவும் பேதம் வச்சுருக்காரா? அந்த நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கிது. ஒன்று அக உணர்ச்சி காலம்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறது அரை மணி நேரமாக தெரியும். இது மாதிரி இருக்கும். அதே வந்து ஒரு நல்ல படம் பார்க்குறீங்க, ஒரு நல்ல விஷயத்தில் ஈடுபடுறீங்க போகும்போது வேகமாக போயிடும். அரை மணி நேரம் 5 நிமிஷம் ஆன மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா அக உணர்ச்சி காலங்கிறது இந்த மாதிரி வந்து மனம் சம்மந்தப்பட்டதுனால சுருங்கும் விரியும். இது வந்து அறிவு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும், எதுக்காகவும் மாறாது. இது அறிவு சார்ந்தது, அது மனம் சார்ந்தது. ஸோ இப்போ இப்படி இருக்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு 5 மணிக்கே போகணும் அப்படிங்கிற போது 5 மணிக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினைக்கும் போது மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கனாக்க 5 மணியை முன்னாடி கொண்டு வந்துடுவோம், ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்துடுவோம். அப்போ நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால தான் அவங்க அதை செய்கிறாங்க. அதில் ஒரு நல்ல விஷயம் கூட இதில் இருக்குது சொல்லலாம். அதே மாதிரி நம்ம என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இதே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த 11:11 பண்ணுவாங்க. அந்த 11:11 அப்படின்னா எதை சார் குறிக்குது? ஏன் அந்த நேரத்தில் பண்ணுறாங்க? பொதுவாக நீங்கள் செல்ஃபோன் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க செல்ஃபோனில் வந்து நம்பர் கடிகாரம் ஓடுறதை நீங்கள் கவனிச்சிங்கனாக்க என்னுடைய அனுபவத்திலேயே சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நம்பர்கள் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 241ங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும், எனக்கு 1141 வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் எதேச்சியாக ஃபோன் எடுப்பேன், ஒரு குறிப்பிட்ட வரிசை எண்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு 10 தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இதற்கும் நீங்கள் பிறந்த தேதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பிறந்த தேதி தொடர்பில் தான் அது இயங்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பர்காரங்களாக இருந்தால் 1 கூட்டுத்தொகை உள்ள நம்பர்கள் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு நம்பர் வரையில் இந்த 4 வருது பார்த்தீங்கன்னா 4-1 நீங்கள் குறிப்பிட்றவங்க பெரும்பாலும் இவங்க வந்து 1ஆம் நம்பர்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கண்ணில் வந்து அந்த நேரத்தில் அந்த ஃபோன் எடுத்து அதை பார்ப்பாங்க, அந்த டிஜிட்டலில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி அடையக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 55 நம்பரை குறிப்பிடலாம். போரில் வெற்றி அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த 55ங்கிறது எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிளாக யூஸ் பண்ணிங்கன்னா 2-5 வரும். அது வந்து ஸ்வஸ்திக் சிம்பிளில் யூஸ் பண்ணாங்க. இது வந்து ஹிட்லர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவர் வெற்றி அடைஞ்சதுக்கும் அது ஒரு மிகப்பெரிய காரணம். அதே மாதிரி 55ங்கிற நம்பர் நீங்கள் மறைமுகமாக சூட்சுமமாக பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாகிறது. ஸோ மேஷத்தில் உச்சமாகும்போது வெற்றியை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை.
தோல்வியே கிடையாதுங்கிற போது உங்களுக்கு அந்த ஸ்வஸ்திக் வடிவத்தில் நம்ம அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குபேரனுடைய எண்ணுன்னு ஒன்று இருக்குது. இந்த குபேரனுடைய எண் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கனாக்கா வேறு எதுவும் கிடையாது. இன்ஃபினிட்டி சிம்பலை 2ஆ உடைச்சிங்கனாக்கா 33ன்னு பிரியும், அவ்வளோதான். ஆமாம் சார். அதுதான் 33. அந்த 33 தான் குபேரனுடைய எண். இந்த குபேரனுடைய எண் யாருக்கிட்ட இருக்குது, இந்த குபேரன் யார்கிட்ட இருக்காரு, குபேரனுடைய சிம்பல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குபேரனுடைய சிம்பல் நம்ம காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பரமபத விளையாட்டுன்னு ஒன்று இருந்தது. இந்த பரமபத விளையாட்டை இங்கிலீஷில் சொன்னோம்னா ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னேக் அண்ட் லேடரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டாலர் சிம்பல். பரமபத விளையாட்டு விளையாண்டாங்கன்னாக்க உங்கள் வருடத்துக்கு உண்டான தரித்திர நிலை நீங்கி செல்வம் உண்டாகுங்கிறது விதி. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்னேக் அண்ட் லேடரை ஏகாதசி வருடத்துக்கு ஒரு தடவையாச்சும் விளையாண்டாலும் அந்த தன்மை வந்து அந்த வீட்டில் சுபிட்சம் பெருகுங்கிறதுனால இந்த சிம்பல் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக வர்த்தகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய டாலர் சிம்பல். அதாவது உலகத்தில் எந்த வர்த்தகம் நடந்தாலும் எங்கள் டாலரில் தான் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற போது அந்த சிம்பல் வந்ததுனால தான் அந்த பவர் அவங்களுக்கு வந்தது. கண்டிப்பாக அந்த பவரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி, இருந்துட்டு போகுது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆனால் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இந்த பாம்பினுடைய நெளிவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குபேரனுடைய படத்தில் நீங்கள் கவனிச்சிங்கனாக்க கீரிப்பிள்ளையே கையில் வச்சுருப்பார். ஏன் கீரிப்பிள்ளை சம்மந்தம் இல்லாமல் எந்த ஒரு சிம்பலும் கிடையாது, எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் இருக்குது. அதை அறிஞ்சு நம்ம உபயோகப்படுத்தணும்னா வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக சார். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பதிவு பண்ணீங்க இல்லையா, நம்மளுக்கு வந்து பிறந்த தேதி வந்து ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதே வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதனுடைய கூட்டுத்தொடர் இப்போ எனக்கு பிறந்த தேதியோட கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இல்லாட்டி அன்வான்ட் கால்ஸ் வரும். அதன் மூலமாக வந்து ஏதாவது ஒரு பேங்க்கில் லோன் வாங்குவீங்க, அந்த லோன் சம்மந்தமாக கட்ட முடியாத ஒரு சூழல் வரும். அப்போ அந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடைஞ்சலாக மாறிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் ஒரு கூட்டுத்தொகை வர்ற மாதிரி ஒரு நம்பரில் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கனாக்க உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். 1ஆம் நம்பர்காரங்களுக்கு 1ஆம் நம்பர் நல்லாயிருக்கும், 5ஆம் நம்பர் நல்லாயிருக்கும். 2ஆம் நம்பர்காரங்களுக்கு 1ஆம் நம்பர் நல்லாயிருக்கும், 7ஆம் நம்பர் நல்லாயிருக்கும். 3ஆம் நம்பர்காரங்களுக்கு 3, 5, 9 இதெல்லாம் நல்லாயிருக்கும். 4ஆம் நம்பர்காரங்களுக்கு 1 எண் சிறப்பாக இருக்கும். 5 எண்காரர்களுக்கு 5, 9 சிறப்பாக இருக்கும். 6ஆம் நம்பர்காரங்களுக்கு 6ஆம் நம்பரும் நல்லாயிருக்கும், 9ஆம் நம்பரும் நல்லாயிருக்கும். 7ஆம் நம்பர்காரங்களுக்கு 2ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் நல்லாயிருக்கும். 8ஆம் நம்பர்காரங்களுக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து விதியை மாற்றக்கூடிய பவர் வந்து 5ஆம் நம்பருக்கு தான் இருக்குது. ஸோ 8ஆம் நம்பர்காரங்களுக்கு தான் அந்த விதியுடைய வேலையை நிறையா செய்யும். எவ்வளோ தான் புத்திசாலியாக இருந்தாலும் கூட விதி வந்து மதியில் பூந்து அவங்கள வந்து வழி நடத்தி தவறான பாதையில் கொண்டு போய் செலுத்திட்டோம், தோல்வி தான் அடைவாங்க. ஸோ இந்த மாற்றுறதுக்கு உண்டான விதியை மாற்றக்கூடிய பவர் வந்து 5ஆம் நம்பருக்கு இருக்கிறதுனால 8ஆம் நம்பர்காரங்க கண்டிப்பாக 5ஆம் நம்பரை உபயோகப்படுத்தணும். 9ஆம் நம்பர்காரங்க 9, 5 செல்ஃபோன் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ இந்த செல்ஃபோன் நம்பர் நான் வந்து கூட்டும் பொழுது என்னுடைய பிறந்த தேதியோட வந்து இன்டர் கனெக்ட் ஆகலை அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள் தொந்தரவு? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ருணரோக சத்துருங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது ஒரு பேங்க்கில் வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு 5 லட்ச ரூபா உங்களுக்கு கிரெடிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தில் ஏதோ ஒரு தேவைகள் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் வரும்போது அவங்க போய் எடுத்துகிட்டு வருவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய தொந்தரவாகும். அதுமாரி ரோகங்கள் ஏற்படுங்கிறது ஒரு உடலில் ஒரு உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை, மைண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ப்ரெஷர்ஸ் ஏற்படுற மாதிரி, யாரோட சண்டை ஏற்படுற மாதிரி, ஒரு எதிரிகள் தொந்தரவு, அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தவிர்க்கிறது நல்லது. கண்டிப்பாக சார். இப்போ எண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்த எண் வந்து உகந்ததாக இருக்கும், இந்த எண் வந்து உகந்ததாக இருக்காது. அதாவது தொழில் ரீதியாகவும் சரி, ஒரு படிப்பு ரீதியாகவும் சரி, வாழ்க்கை ரீதியாகவும் சரி, வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு சுபகாரியம் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த எண் தான் வந்து சுகத்தை கொடுக்கும். வேறு எண்கள் எதுவும் வச்சுருந்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாதிப்புலாம் ஏற்படுத்தும் அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க? பொதுவாக வந்துமா இப்போ நம்ம வந்து எண்ணியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது ராசி அடிப்படையில் இல்லை, எண்ணியல் ரீதியாகவே நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பொதுவான வியாபாரம் அப்படின்னு வந்தாலே எந்த எண்காரர்களாக இருந்தாலும் சரி 5ஆம் நம்பரை தான் துணை கொள்ளணும். வியாபாரம்னு வந்துட்டாலே 5ஆம் நம்பரை தான் துணை கொள்ளணும். இவங்க வந்து திருமணம்னு போகும்போது திருமண தேதி மாத வருட கூட்டு எண்ணுன்னு ஒன்று வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமண தேதியும் முக்கியம், கூட்டு எண் முக்கியம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரில் தான் வரணும். ரெண்டுமே ஆமாம். அதாவது ரெண்டும்னா கூட்டு எண் மட்டும் 1ல் வந்தால் போதுமானது. ஸோ 8ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் வரவே கூடாது. ஸோ பெரும்பாலான திருமணங்கள் இந்த வருடம் இல்லை, போன வருடம் இல்லை, எந்த பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த எண்ணில் தான் நடக்குது. இந்த பெரும்பாலும் இந்த நம்பரை நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்கள் சுற்றத்தாரோ அல்லது உறவினரோ அல்லது சுற்றி இருக்கிற நண்பர்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு எண் 5 வர மாதிரி, கூட்டு எண் 8 வர மாதிரி திருமணம் பண்ணுறவங்கள நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அது கூடிய விரைவிலேயே அது வந்து நடு ரோட்டில் அடிக்கிற மாதிரி அது. அப்போ வந்து ஓரத்தில் போகிறது, நடு ரோட்டில் ஓரத்தில் போகிறது மாதிரி தான் இந்த 1ஆம் நம்பரில் போகிறது. இந்த கூட்டு எண் வந்து 1ஆம் நம்பரில் திருமணங்கள் நடக்கும்போது சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அவங்க மேனேஜ் பண்ணி நல்ல முறையில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி குடும்பத்தை கொண்டு செல்வாங்க. ஆனால் கூட்டு எண் 8, 5ங்கிறது ஆகவே ஆகாது. 5ஆம் நம்பருக்கு வந்து மிகப்பெரிய வந்து வசியங்கள் இருக்குது, மிகப்பெரிய காரியங்களை சாதித்தாலும் கூட எப்படி இருந்தாலும் கடவுள் வந்து ஒரு நெகட்டிவ் அதுக்கு வைப்பாரா இல்லையா, யாருக்காக இருந்தாலும் வைப்பார். அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அலி கிரகம் அப்படிங்கிறதுனால அதுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து. 1ஆம் நம்பர் வந்து திருமணத்துக்கு மிக மிக முக்கியமான பொருத்தமான ஏற்ற எண் எல்லாருக்குமே. அதே மாதிரி 5ங்கிறது மிக மிக பொருத்தமான எண் வியாபாரத்துக்கு. கண்டிப்பாக சார். 8ஆம் நம்பர் வரும்போது கூடுமான வரைக்கும் எல்லாருமே தவிர்க்கக்கூடியது நல்லது. அதுவாக நடந்து தான் நல்லது. அதுவாக வந்து ஒரு விஷயங்கள் நல்லது செஞ்சிடும். ஆனால் நம்மளே தேடி போகும்போது அது வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்களா இல்லையான்றது தெரியாது. எனக்கு வந்து ஃபேன்சியாக நம்பர் வேணும் அப்படின்றதுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் சரி, இப்போ ஒரு வீடு வாங்கினாங்க அப்படின்னாலும் சரி, அதில் டோர் நம்பர் வைக்கிறதுலாம் ஒரு 4-5 நம்பர் ஃபேன்சியாக அப்படியே வரிசையாக வச்சுருவாங்க. அது சரிதானா சார்? பொதுவாக வந்து ஃபேன்சி நம்பருக்கு செலவு பண்ணுறதுங்கிறது அது வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேன்சி அப்படிங்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக பார்த்தீங்கன்னா செலவுகள் ரொம்ப கம்மி தான். அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணுறது, இந்த ஃபேன்சிக்காக செலவு பண்ணுறது தான் ரொம்ப வந்து 75% ஆஃப் தி வந்து எல்லாருக்கும் செலவாகிறது. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஃபோனும் இருக்கும், ஆப்பிள் ஃபோனும் இருக்கும். சாதாரண ஃபோன் வாங்கினா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆப்பிள் ஃபோன் வாங்கினீங்கன்னாக்கா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே வேறு இருப்பாங்க. அது வேறு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது செலவினங்களை ஏற்படுத்துறது வேறு யாரும் கிடையாது, இந்த ஃபேன்சிக்கு தான் நம்ம தான் ஏற்படுத்திக்கிறோம் ஃபேன்சிங்கிற பேரில். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்சி நம்பர்ஸ் வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய செலவுகள் உள்ள கொடுத்து தான், பணத்தை கொடுத்து தான் நம்பர் வாங்க முடியும். அதிர்ஷ்ட எண்ணுங்கிறது ஒன்று இருக்குது. இந்த அதிர்ஷ்ட எண்ணுங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணுன்னாக்க, இந்த 4 டிஜிட் மட்டும் இல்லை, டிஎன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, பிரதியிட்டு நீங்கள் கூட்டு எண் வந்து 5, 1 வர மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு மினிமம் ப்ரைஸ் தான் அவங்க கேட்குறாங்க கவர்மெண்ட்டில். ஏன்னா அதுக்கு ரொம்ப போட்டியெல்லாம் இருக்காது. மிகப்பெரிய அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான எண்ணுகள் ஃபேன்சியாக இருக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சிங்க. அதிர்ஷ்டகரமான எண் ஃபேன்சியாக இருக்காது. அதிர்ஷ்டம்னாலே என்னன்னு கேட்டிங்கனாக்க, திருஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு படுறது, திருஷ்டின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு புலனாகாதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஃபேன்சி நம்பர் வச்சிங்கனாலே கண்ணுக்கு தெரியுது. அது வந்து அது மாதிரி இருக்கவே இருக்காது. அதிர்ஷ்டம் வந்து தன்னை வெளிப்படுத்திக்காது, அது வந்து மறைமுகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை வாங்கிக்கிட்டோன்னா சிறப்பு தான். நம்ம கண்டிப்பாக சார். இப்போ எண்ணியல் அப்படின்றத தாண்டி எல்லாருக்குமே தொழில் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு கண்டிப்பாக இருக்கும். அதற்காக வந்து இந்த ரத்தின கற்கள் வந்து நான் அணிஞ்சுக்கிறேன், தொழில் ரீதியாக வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நிறைய பேர் வந்து ரத்தின கற்கள் அணிகிறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்களா ஆலயத்துக்கு போயிட்டு வர்ற விஷயங்களும் பண்றாங்க இல்லையா? அப்போ இந்த ராசிக்காரர்கள் இந்த ரத்தின கற்கள் தான் அணியணும், இந்த ரத்தின கற்கள் அணியக்கூடாது, இதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னா மேஷ ராசிக்கு வந்து இந்த ரத்தினக்கல், மீன ராசிக்கு இந்த ரத்தினக்கல் அப்படின்னா மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எந்த மாதிரி ரத்தினக்கற்கள் இருக்குமா? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தினக்கல் தேர்வு முறைன்னு ஒன்று இருக்குது. இந்த ரத்தினக்கல் தேர்வு முறைங்கிறது அட்டவணை முறை நிறையாவே இருக்குது. உதாரணத்துக்கு வந்து மாத ரீதியாக இருக்குது, சன்சைன் மெத்தடு, மூன் சைன் மெத்தடுன்னு இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தேதிக்குன்னு ஒரு இது இருக்குது. இதையெல்லாம் விட நல்ல முறையில் நம்ம வந்து எது வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் ஆகுதுங்கிறத நம்ம கவனிக்கணும். நியூமராலஜிங்கிறது பெயர் வைக்கிறதுக்கு நல்ல முறையில் இருந்தாலும் கூட ரத்தினங்கள் அணியும் போது எந்த முறை சிறப்பாக இருக்குன்னாக்க, ஜாதகத்தை பார்த்து ராசிக்கல் முறைன்னு நம்ம சொல்கிறோமே தவிர்த்து ராசிப்படி அணிகிறது சிறப்பு கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அனுபவ முறையில் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் லக்னத்தை பொறுத்து தான் நம்ம ஜெம் ஸ்டோன் போடணும். அந்த லக்னத்தை அனுசரித்து, இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்திலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்க, மேஷம் விருச்சிக லக்னத்துக்கு பவழம் நல்லாயிருக்கும். வலதுகை மோதிரவரில் தங்கத்தில் அணிகிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் துலா லக்னத்துக்கு வைரம் அணிகிறது, வலதுகை சுண்டு வரலில் வெள்ளியில் அணிகிறது சிறப்பாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னாக்க மிதுனம் கன்னி இதுக்கு பார்த்தீங்கன்னா புதன் தான் அதுக்கு அதிபதி, அது மரகதத்தை அணிகிறது, வலதுகை சுண்டு வரல் அணிகிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முத்து அணிகிறது சிறப்பாக இருக்கும், வலதுகை ஆட்காட்டி விரலில் வெள்ளியில் தான் போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்தது வந்து சூரியன் சிம்மம் வருது, அதுக்கு உண்டான லக்னம் சிம்ம லக்னமாக இருந்ததுனாக்க வலதுகை மோதிரவரில் நீங்கள் சூரியனுக்குரிய ஜெம்ஸ்டோனான மாணிக்கம் தான் அணியணும், தங்கத்தில் தான் அணியணும். அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்க மீனமும் தனுசு இருக்குது. தனுசுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னக்காரங்களுக்கு
வலது கை ஆட்காட்டி விரலில் தங்கத்தில் தான் போடணும், கனக புஷ்பராகம் போடணும். ம். அதே மாதிரி மகர லக்னம் கும்ப லக்னமாக இருந்ததுனாக்க நீங்கள் வலது கை நடுவிரலில் நீலம் தான் அணியணும், ம். வெள்ளியில் தான் போடணும். இதுதான் வந்து அனுபவ முறை, இதுதான் வெற்றிகரமான முறை. இது பணம் செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணும்போது அது பாதகமாக இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த அறிவுறுத்தல் சொல்கிறேன். ஸோ இந்த முறையில் பண்ணிக்கிறது நல்லதுமா. அதே மாதிரி ரத்தினக்கல் பராமரிப்பு முறைன்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ரத்தினக்கல்கள் வந்து உயிரூட்டம் உள்ளவை. எப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு சாமி சிலைக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணும்போது இதுவும் சேர்த்து தான் பண்ணுவாங்க, நவரத்னங்களையும் சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ அது ஏன் வந்து சாமி சிலைக்கு கீழே கண்டதெல்லாம் கொண்டு போய் வைக்க மாட்டாங்க? நவரத்னங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கிறதுனால, மதிப்பு இருக்கிறதுனால தான், ஒரு அதிர்வலைகள் இருக்கிறதுனால உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது. அது உயிர் துடிப்பு இருக்கும் அதுக்கு. எப்போயுமே எதுக்காக சொல்கிறோம்னா, நம்ம குவாட்ஸ் வாட்சஸில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த குவாட்ஸ் வந்து நத்திங் பட் நம்ம ஸ்படிக மாலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து குவாட்ஸ் வாட்சஸில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த துடிப்பை தான் வந்து வினாடி துடிப்பாக நம்ம மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு துடிப்புள்ள ஒரு ரத்தின கற்கள் அணியும் போது அதற்குன்னு ஒரு சில ஒரு பராமரிப்பு முறைன்னு நான் சொல்லுவேன். செய்து முடித்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உடனே வந்து மோதிரத்தை போடக்கூடாது. என்ன பண்ணுனாக்க, ஒரு 5 நிமிஷம்னாச்சும் காய்ச்சாத பால் அல்லது கல் உப்பு தண்ணி, இது ரெண்டில் ஏதோ ஒரு 5 மினிட்ஸ் டிப் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். முதல் நாள் வந்து கிரகத்துக்கு உண்டான கிழமைகளில் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு பவழமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம அந்த முறையை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். மாணிக்கமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி காலையில் போடும்போது காலையில் 6 to 7 போடணும். அது ஏன்னா அந்த ஓரைகளில் போட்டுக்கலாம். போடும்போது முதல் நாள் வந்து 1 மணி நேரம் தான் போடணும். அதை கழட்டி வச்சோம். 2வது நாள் 2 மணி நேரம் போடணும். 3வது நாள் 3 மணி நேரம் போடணும். இப்படி தொடர்ச்சியாக அணிஞ்சு 3 நேரமும் நம்ம அணிஞ்சிக்கலாம். நைட்டு வந்து கழட்டி வச்சிடணும். வீட்டுக்கு வந்தோடனே கையெல்லாம் கழுவிட்டு அந்த பூஜை ரூமில் அதை கழட்டி வச்சிடணும். ஒன்று கையில் இருக்கணும், இல்லாட்டி பூஜை ரூமில் இருக்கணும். பூஜை ரூமில் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம விபூதி அணிகிற மாதிரி அதை எடுத்து போட்டுக்கலாம். டாக்டர்களாக இருக்கிறாங்க, அதாவது ஒரு கடினமான வேலை செய்யக்கூடிய மெக்கானிக்குகள் டாக்டர்களாக இருந்தாங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போட்டாலே அது பவர் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாத கணக்கில் அணியும் போது, ஒரு யாரோ ஒருத்தர் பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்க கையை பிடிச்சி குலுக்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு அசைவ உணவு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் வரும்போது இந்த அதிர்வலைகளை வந்து இந்த ஜெம்ஸ்டோன்ஸுக்கும் போகும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, கிளென்சிங்னு எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றுறதுக்கு இந்த கல்லுப்பு தண்ணியிலையோ காய்ச்சாத பால்லையோ மாதம் ஒரு தடவை அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுமா. இதுதான் பராமரிப்பு முறை. இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா அந்த ஜெம்ஸ்டோனுடைய பவர் வந்து அப்படியே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வலதுபுறம் விரலில் தான் போடணும்னு நான் சொன்னேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வலதுபுறம் வேலை செய்யலைன்னா கூட இடதுபுறம் மாற்றி பாருங்கள். இடதுபுறம் மாற்றும் போது பலன்கள் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இப்போ அளவு எடுக்கும்போதே நம்ம வலது கை மோதிர விரல் இடது கை மோதிரக்கு பொருந்துகிற மாதிரி அளவு எடுத்துட்டிங்கனாக்க, சப்போஸ் நமக்கு வலது பக்கம் வேலை செய்யலைன்னா லெஃப்ட்டில் வந்து நம்ம மாற்றி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் ஒரு பராமரிப்பு முறை ஒன்று சொல்லியிருக்கீங்க இல்லையா, இது நிறைய பேருக்கு வந்து தெரியாமலேயே அவங்க வந்து அவங்களுடைய தினசரி வேலைகளையே அந்த ரத்தினக்கல் மோதிரத்தை போட்டுட்டே பண்ணுறாங்க. இன்னொன்று நான் குறிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய இது விஷயத்துக்கு சொல்கிறேன். ரத்தினக்கற்களில் 9 ரத்தினக்கற்களில் நவரத்தின கற்களில் 7 ரத்தினக்கற்கள் பூமியில் விளையிறது, 2 ரத்தினக்கற்கள் வந்து நீரில் விளையிறது, ஒன்று வந்து இன்ஆர்கானிக்கு, இன்னொன்று ஆர்கானிக் ஜெம்ஸ்டோன்ஸ்னு சொல்லக்கூடியது உயிரினங்கள்லேருந்து பெறக்கூடியது. இந்த உயிரினங்கள்லேருந்து பெறக்கூடியது வந்து கால்சியம் கார்பனேட்டுன்னு சொல்லக்கூடியது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது முத்தோ பவளமோ டிட்டர்ஜென்ட்டில் வந்து உங்களுக்கு சோப்பு தண்ணியில் நம்ம இது பண்ணக்கூடாது, சென்சிட்டிவ் டிட்டர்ஜென்ட் எல்லாமே. ஸோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, மேல்புறம் வந்து கரோடாகி உங்களுக்கு கல் வந்து வெளியில் வந்துடும், விழுந்ததும் தெரியாது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது பவளம் முத்து அணிகிறவங்க கண்டிப்பாக வந்து சோப் வாட்டர் யூஸ் பண்ணும்போது கழட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இது வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கிட்டா தான் அந்த முத்துவோ பவளமோ உங்களுக்கு அது கடைசி வரைக்கும் அதில் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். இப்போ என்னை சார்ந்து இருக்கிறவங்களே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வைரம் வந்து நீ அணியாத, வைரம் உனக்கு வந்து சேராது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ வைரம் வந்து யார் அணியணும், யார் அணியக்கூடாது? பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷப லக்னம் துலா லக்னக்காரங்க நீங்கள் வந்து எதையும் பார்க்காம நீங்கள் வைரம் வாங்கி போட்டுக்கலாம். இப்போ பாரம்பரிய, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வைரமே வாங்கி போடலைன்னா கூட தாத்தாவோ பாட்டியோ அவங்க வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு வந்து அது ஒரு சீதனமாக வந்து சேரும். அப்படி வந்து சேரும்போது கடகலக்கணமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க, கடகலக்கணத்துக்கு நிச்சயமாக சுக்கிரன் வந்து ஒரு கெட்டது தான் செய்வார், ஏதான் பாதகாதிபதினு சொல்லக்கூடியது, அதுதான் வைரத்தினுடைய பிரதிநிதி. ஸோ அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு நகைகள் வந்ததுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க ஃபங்க்ஷன் யூஸ் மட்டும் போடுங்க, மற்ற நேரங்களில் பேங்க்கில் கொண்டு போய் லாக்கரில் வச்சுருங்க. அதே மாதிரி நீங்கள் போடும்போதே தெரியும், வைரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஹார்ட்னஸ் உள்ளது, அதிகப்படியான பவர் உள்ளதுங்கிறதுனால ஒரு மென்டாலிட்டி டிஸ்டர்பன்ஸு ஏற்படும். பொருந்தலைன்னா 1 மணி நேரத்துலேயே ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரும்.
ஸோ அந்த மாதிரியாக இருக்கிறபோது நீங்கள் அதை வந்து 1 மணி நேரம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் லாக்கரில் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ ரத்தின கற்கள் அணியிற ஒவ்வொருத்தருமே தொழிலுக்கு மட்டும்தான் அது அணியணுமா, இல்லை நோய் நொடி எதுவும் வரக்கூடாது? எல்லாத்துக்குமே அணியணும். இப்போ ஒரு லக்னாதிபதியை பலப்படுத்தும் போது லக்னம்ங்கிறது இஸ் நத்திங் பட் மதர் மாதிரி, தாய் மாதிரி. ஸோ அவருக்கு நீங்கள் அணியும் போது ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளை எப்படி கவனமாக பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி இந்த ரத்தினங்களும் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு எல்லாத்தையும் வந்து கவனமாக நியூட்ரல் பண்ணி உங்களுக்கு நல்லதையே தரும்மா. கண்டிப்பாக சார். நிறைவாக ஒரு கேள்வி சார். ரத்தின கற்கள் வந்து வாங்குறாங்க இல்லையா, வாங்கும் பொழுது இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும், இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு தான் வாங்கணும் அப்படின்னா எந்த விஷயங்கள் சார்? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கொஸ்டின். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நகைக்கடையில் பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து நகைக்கடையில் வந்து தங்கத்தை வியாபாரம் பண்ண தான் அவங்க இருக்காங்க. இவங்கள்ட்ட போய் நம்ம வைரம் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம், ரைட்டு தான், தங்கமே வாங்கலாம், ஆர்னமெண்ட்டெல்லாம் என்னென்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த ராசிக்கல்லுன்னு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஜோதிடர் சொன்னார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராசிக்கல் ஒன்று வாங்கி போட்டுருவீங்க அவங்கள்ட்ட வாங்கி போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களும் ஆர்வத்தில் வியாபாரம் பண்ணிடுவாங்க. அதற்கு பிறகு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா அவங்களுக்கு திருப்திகரமாக பதில் சொல்ல தெரியாது. அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே நான் சொல்கிறது என்ன, ராசிக்கல் வாங்கும்போது நீங்கள் நகைக்கடையில் வாங்குறத விட இப்போ என்னை போன்றவர்கள்ட்ட வாங்கி, இப்போ என்கிட்ட என்ன சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து ஜெம்ஸ்டோன் வாங்கினீங்கன்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் முதல்ல அவங்களுடைய பொருளாதார நிலைமையை பார்ப்பேன். உங்களுக்கு அந்த பொருளாதார நிலைமையில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஜெம்ஸ்டோன் நீங்கள் என்கிட்ட வாங்கி போடுறீங்கனாக்கா நல்ல முறையில் இருந்ததுன்னா வச்சுக்கிங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக. இல்லைன்னா 50% ரிட்டர்ன் கேஷ் வாங்கிக்கிங்க. நம்ம வந்து அணுகுமுறையில் பார்த்தீங்கன்னாக்கா தேர்வு முறையும் கரெக்டாக இருக்கும், தேர்வு செய்யப்படுகிற ரத்தனமும் கரெக்டாக இருந்து எனக்கு ரிட்டன் ஆகிறது இல்லை. இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் வந்து முதல்லே சொல்லிடுவேன், நீங்கள் வந்து இதே ரிட்டன்ங்கிறது நம்ம நகைக்கடையில் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க. வைரத்தையே வந்து அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி தான் திருப்பி எடுப்பாங்க. அதனால் ரத்தின கற்கள்ங்கிறது திருப்பி எடுக்கிறது இல்லை, போட்டதுதான் போட மேடம் அப்படின்ட்டுருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கேரண்டி கொடுத்துருவேன். ஜெம்ஸ்டோன் இப்போ அதை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் என்னுடையது, அது என்ன ரத்தின கல்லுங்கிறதையும் பொறுப்பு என்னுடையது. இந்த மூணையுமே நான் எடுத்துக்கிறதுனால வர்றவங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா ரெண்டே கொஸ்டின் தான். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 99.95% உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடையில் வந்து நீங்கள் வாங்குறத விடவும் சர்டிஃபிகேட் இப்போ கடையில் தான் வாங்கணும், நான் வேறு ஒரு இடத்துல இருக்கேன் என்னால் முடியாது அப்படிங்கிற போது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டோட வாங்குங்க. கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டில் லேப் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னாக்க அதில் வந்து நேச்சுரல்ங்கிற ஒரு வேர்டு இருக்கணும். அதில் கடைசியாக வந்து ரிசல்ட்டுன்னு போடுவாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதே மாதிரி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஹார்ட்னஸ்ஸு இதெல்லாம் போட்டுட்டு வரையில் நேச்சுரல் இன்க்ளூஷன்ஸ்னு மென்ஷன் பண்ணி இந்த நேச்சுரல் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால இது நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேச்சுரல்ங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ்னு ஒரு புதுசாக வந்திருக்கு. அதுக்குமே லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸுக்குமே லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ்னு கீழே போட்டுருவாங்க. நேச்சுரல் டைமண்ட்னா நேச்சுரல் டைமண்ட் போட்டுருவாங்க. எந்த ஜெம்ஸ்டோன் வாங்கினாலும் சர்டிஃபிகேட்டோட வாங்குறது நல்லதுதான். கண்டிப்பாக சார். இப்போ ரத்தின கற்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு உகந்த ரத்தின கற்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இத்தனை நாட்கள் இத்தனை நாளிகைக்குள்ள உங்களுக்கான அந்த பலன் வந்து கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்னா அது என்ன குறிப்பிட்ட அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வந்து நான் வந்து அனுபவ முறையில் சொல்கிறேன். போட்டவங்களுக்கு 1 மாதத்துலேயே ரிசல்ட் கிடைச்சது எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லவங்க இருக்காங்க. இதே வந்து 6 மாதத்தில் பலன் கிடைச்சவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு ஸ்லோவாக கிடைச்சி ஒரு 1 இயரில் உங்களுக்கு 1 இயருக்குள்ளே பெரும்பாலான விஷயங்கள் 1 மாதத்தில் ஆரம்பித்து 1 இயருக்குள்ளே அந்த ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம வந்து நான் சொன்ன முறையில் நீங்கள் தேர்வு பண்ணி அதே மாதிரி ரத்தினங்கள் போட்டு அதே மாதிரி வலது இடது போட்டு பார்த்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே படிப்படியாக அணியும் போது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நீங்கள் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் அது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் காலதாமதங்கள் 1 மாதத்தில் சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு 6 மாதம், சில பேருக்கு 1 வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு தன்மை நிச்சயமான ஒரு மாற்றம். எதை நோக்கி இவங்க செல்லணும்னு நினைச்சாங்களோ ஒரு குறிக்கோள்னாச்சும் நிச்சயமாக நிறைவேறும். ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க, அல்லது குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணம் நோய் தீரணும்னு நினச்சிருப்பாங்க, இல்லை கோர்ட்டு கேஸுகளில் வெற்றி அடையணும்னு நினச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நிச்சயமாக 1 வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக நடந்தாகும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ நிறைவாக வந்து இன்னொரு கேள்வி சார். இப்போ ஒரு ரத்தின கற்கள் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ரத்தின கற்கள் இருக்குது, நீங்கள் இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை நம்பி நிறைய பேர் வாங்கிறாங்க. ஒரு போலியான ரத்தினக்கல் அப்படின்னா அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது உங்களுக்கு வந்து இது ஒன்று படிப்பு இருக்கணும் அவங்களுக்கு. பொதுவாக வந்து முதல்லலாம் பார்த்தீங்கன்னாக்க நவரத்தினக்கல்ங்கிறது ஒரு குடும்ப வியாபாரமாக இருந்தது. அவங்களுக்குள்ளேயே அந்த ரகசியத்தை ஒரு உண்மையான ரத்தினக்கல்லை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ரகசியமாக வச்சுருந்தாங்க. இது எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க அது
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கண்டுபிடிக்க ம். உங்களுக்கு இது வந்து ஒரு படிப்பு ரீதியாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம். இப்போ பாம்பேயில் கற்றுக்கலாம், மெட்ராஸில் கற்றுக்கலாம், அல்லது யூஎஸில் கூட கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து ஜெமாலஜி கோர்ஸுங்கிறது ஒன்று வந்துருச்சு. ம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்க அறிவியல் பூர்வமாக எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ம். இதை ஏன் நீங்கள் வந்து மரகதம்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஆமா. நேச்சுரல்னு ஒரு ஒரு டேட்டா கொடுத்துட்றாங்க. ம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த படிப்பு சம்மந்தமாக படிப்பு படிச்சுட்டு வாங்கலாம், ம். அல்லது சர்டிஃபிகேட்டோட வாங்கினீங்கன்னா போதுமானது. ம். ம். போலியான ரத்தினம்ங்கிறது நிச்சயமாக அது இப்போ வந்து வர்றது கிடையாது. ம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பணம் கொடுத்து நல்லபடியாக பணம் கொடுத்து வாங்குறாங்க, நல்லா பணம் கொடுத்து பண்ணிக்கிறாங்கங்கிற போது போலியான ரத்தின கற்கள் பெரிய நகைக்கடையில் கொடுக்குறதில்ல. ம். சர்டிஃபிகேட்டோட வாங்கிக்கிறது என்றைக்குமே நல்லதுமா. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட இணைஞ்சு இந்த வருடம் வந்து எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, நம்பர் தேர்வு செய்யணும் அப்படின்னா எந்த மாதிரி நம்பர் தேர்வு செய்யணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரத்தின கற்கள் பற்றி அந்த ஒரு ரகசியத்தை வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.